தமிழே பேசலாமா? ஸ்டூடெண்ட்ஸ் மெயினா தமிழ் இஸ் ஓகே? ஓகே இல்லையா? நீங்க ஓகே தான், அப்பதான் நான் சொல்ல முடியும். மதிப்பிற்குரிய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் டாக்டர் சின்னம்மை அவர்களே, தமிழ்நாடு வங்கி ஊழியர் சங்கத்துடைய பொதுச் செயலாளர் தோழர் இ. அருணாச்சலம் அவர்களே, டாக்டர் மாலத்தி அவர்களே, டாக்டர் கோகிலா அவர்களே, வங்கி ஊழியர் சங்கத்துடைய தலைவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய மற்ற வங்கி ஊழியர்களே, மாணவர்களே, விருந்தினர்களே, எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். தொண்டை சரியில்லை, அதனால கொஞ்சம் கரகராக பேசிக்கிட்டு இருக்கேன். முதலாவது மேடமுக்கு நன்றி சொல்லணும். காரணம், இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இந்த யூனிவர்சிட்டி என்ரோல்மெண்ட் லெக்சர் நான் கலந்து கொள்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக நான் கருதுகின்றேன். காரணம், உலகத்திலும் இந்தியாவிலும் புகழ் வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகம் என்று சொன்னால் அது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி என்பதை நம்ம பெருமையாக பார்க்கிறோம். அதனுடைய ஒரு நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது நான் பெருமையாக கருதுகின்றேன். நான் மாணவனாக இருந்த பொழுது எம்ஏ சைக்காலஜி படிக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை. பியூசியில் நான் தான் முதல்ல எடுத்தேன் சைக்காலஜி. ஆனால் அதுக்குள்ள வேலை கிடைக்கவே சென்ட்ரல் பேங்க்கில் நான் அதை விட்டுட்டேன். அதுவே எம்ஏ சைக்காலஜி படிக்கணும், அதுவும் பிரசிடென்சி காலேஜில் அது இங்கே படிக்கணும் அப்படின்னு இருந்தேன். ஆனால் அந்த யூனிவர்சிட்டியிலே இன்றைக்கு இந்த மாதிரியாக ஒரு மெமோரியல் லெக்சர் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என் நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கு. குறிப்பாக தோழர் தாரகேஸ்வர் சக்கரவர்த்தி அவர்கள் அவருடைய நினைவாக நடக்கக்கூடிய இந்த சொற்பொழிவிலே கலந்து கொள்வது அதை விட இன்னும் பெருமையாக இருக்கின்றது. காரணம், தோழர் தலைவர் தாரகேஸ்வர் சக்கரவர்த்தி அவர்கள் மேடம் சொன்ன மாதிரியாக சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து மிகப்பெரிய ஒரு தலைவராக வளர்ந்து வாழ்நாள் முழுவதும் வங்கி ஊழியருடைய முன்னேற்றத்திற்காக மட்டுமல்ல, இந்தியாவிலே வங்கிகள் இப்படி செயல்பட வேண்டும். அவர் ஒரு பேங்கில் சாதாரணமாக ஒரு கிளார்க்காக தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்படி என்று சொன்னால், தினசரி வேலைக்கு வரணும், வேலை செய்யணும், மாத சம்பளம் வாங்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், அதுதான் நம்ம வேலை. ஆனால் அவர் இந்த வங்கிகள் இந்தியா முன்னேறுவதற்கு எப்படி உதவியாக இருக்க வேண்டும். காரணம், இந்தியா முன்னேற வேண்டிய அவசியம். சுமார் 200 ஆண்டுகளுக்கு மேலாக பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால் இந்தியா அடிமைப்படுத்தப்பட்டு நம்ம நாட்டில் நாமே அடிமையான நேரத்தில் அதிலிருந்து விடுபட்டு இந்தியா சுதந்திரம் பெற்று முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அப்போதான் மக்களுக்கு ஒரு விடுவு காலம் வரும். அவங்க சுதந்திரம் வர வேண்டும். அந்த அரசியல் சுதந்திரத்திற்கு பிறகு பொருளாதார ரீதியாக இந்தியா வளர்ந்தால்தான் மக்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். அப்போ அந்த மக்களுக்கு பாதுகாப்பு என்று சொன்னால் நம்ம மாதிரியான நாடுகளில் வங்கிகளுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது. அந்த வங்கியில் நாம் பணியாற்றுகின்றோம். ஆகவே ஏதோ நம்ம வங்கிக்கு வந்தோம், நம்முடைய வேலை செய்தோம், ஊதியத்தை வாங்கினோம், குடும்பத்தை பாதுகாத்து கொண்டோம் என்று நாம் இருக்கக்கூடாது. இந்த வங்கிகள் நாட்டு வளர்ச்சிக்காக எப்படி இருக்க வேண்டும், அதுக்காக நம்ம போராட வேண்டும். ஒன்று, ரொம்ப நிர்வாகத்தினால சுரண்டப்பட்டு வந்த வங்கி ஊழலுக்கு நம்ம பாதுகாப்புக்காக போராட வேண்டும். அது இயற்கையாக நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் வங்கிகள் நாட்டு வளர்ச்சிக்கு எப்படி உதவ வேண்டும் என்று நாம்
முயற்சிகள் எடுக்க வேண்டும், அதுக்காக போராட வேண்டும் என்று கருதியவர் தோழர் தாரகேஷ் சக்கரவர்த்தி அவர்கள். ஆக அவர் இறந்த பொழுது 2003 இறந்து விட்டார். அப்போ அவர் நினைவாக இது மாதிரியாக ஒரு என்டோன்மெண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். ஏற்கனவே டெல்லியில் ஜவஹர்லால் யூனிவர்சிட்டியில் எங்களுடைய அகில இந்திய வங்கீர் சங்கத்தின் சார்பாக அங்கே ஒரு என்டோன்மெண்ட் வச்சுருக்கோம். இன்னொரு தலைவர் பெயரில் தோழர் பர்வானா என்று அவர் டெல்லியில் இருந்தார், அவர் பெயரில் வச்சுருக்கோம். அது மாதிரியாக கல்கத்தாவில் அங்கேயே ஒரு பல்கலைக்கழகத்தோடு ஒரு யூனிவர்சிட்டி டைப் வச்சுருக்கிறோம் தோழர் பிரபாத்கர் அவர் பெயரில். அதுக்கு அடுத்ததாக சென்னையில் வைக்க வேண்டும் என்று நம்ம கருதிய பொழுது யூனிவர்சிட்டியில் பேசி அன்றைக்கு பேராசிரியர் உதுமான் மொழியர் அவர்கள் இருந்தார்கள். அவரோடு பேசி அவரும் அதை ஏற்றுக்கொண்டு 2005ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக இந்த சொற்பொழிவுகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த என்ரோல்மெண்ட் மூலமாக பலருக்கு ஸ்காலர்ஷிப் எல்லாம் நம்ம ரிசர்ச்சுக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ரொம்ப மகிழ்ச்சி. அதனுடைய ஒரு பகுதியை பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இங்கே பேசியிருக்கிறார். ஒரு கூட்டத்தில் டாக்டர் ரங்கராஜன் கூட இங்கே பேசியிருக்கிறார். அந்த விதத்தில் இன்றைக்கு இந்த சொற்பொழிவை அதில் நான் பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்புக்கு ரொம்ப நான் பெருமடைகின்றேன். அதுவும் தோழர் தாரகேஸ்வர் அவர்கள் எங்களுடைய தலைவர். நானும் பேங்க்கில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அவரோடு பல ஆண்டுகள் நேரடியாக பழகி அதன் மூலமாக பலன் பெற்றவன் என்ற காரணத்தினால அவரை பற்றி அந்த நினைவு சொற்பொழிவை நிகழ்த்துவதற்கு ரொம்ப பெருமையாக இருக்கின்றது. அவரே ஒரு பல்கலைக்கழகம் என்று தான் நாங்கள் சொல்லுவோம். அப்படிப்பட்ட பல்வேறு விதமான குணங்களை கொண்டவர் அவர். மனிதாபிமானம், அரசியல் தெளிவு, பொருளாதாரத்தை புரிந்து கொண்டது, எப்பொழுதுமே அநீதியை எதிர்த்து போராட வேண்டும். இதுதான் அவருடைய ஹைலைட். அப்படின்னா அந்த அநீதி என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, எதிர்த்து போராட வேண்டும். அதன் காரணமாகத்தான் பேங்க்கில் யூனியன் போகணும் அப்படின்னு அவர் நினைச்சதுக்கே காரணம். பேங்க்கில் இன்றைக்கு அவ்வளோ மோசமான நிலைமை இருந்தது. இன்றைக்கு தொழிற்சங்கங்கள் இருக்கின்ற காரணத்தினால நாங்கள் நிறைய முன்னேற்றங்கள் அடைஞ்சிருக்கிறோம். ஆக தொழிற்சங்கத்தின் மூலமாக வங்கி ஊழியர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் என்ற முறையெல்லாம் அவர் முயற்சி எடுத்தார். ஆனால் அதை விட அதிகமாக இந்த தொழிற்சங்கத்தின் மூலமாக இந்தியா வளருவதற்கு வங்கித்துறை எப்படி உதவ வேண்டும் என்ற கொள்கைக்காக போராட வேண்டும் என்று அவர் நினைச்சது தான் ரொம்ப பெருமையான விஷயம். காரணம் இன்றைக்கும் அந்த தலைப்பை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்திய பொருளாதாரமும் வங்கித்துறையும் அதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். காரணம் இந்தியா வளர வேண்டும் என்பதுதான் நம்ம எல்லாருடைய நாடு. இந்திய கனவு என்று நம்ம சொன்னாலே இந்தியா சுபிட்சமாக நல்ல பெரிய நாடாக, அதுவும் வல்லரசு அப்படின்னு சொல்கிறோம். வல்லரசுன்னு யாரை வேணால் தோற்கடிக்கலாம், அதுதான் வல்லரசு. ஆனால் நல்லரசாக இருக்கணும் அப்படிங்கிறத நாம் நினைக்கிறோம். வல்லரசோ இல்லையோ மக்கள் எல்லாம் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய கனவு. இந்தியா பெரிய நாடாக இருக்கணும். வாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடுன்னு பாரதியார் பாடினார் அப்படின்னு சொன்னால் அந்த கனவு தான் நம்ம எல்லாருடைய கனவுமே. காரணம் அது மாதிரி தான் இந்தியா இருந்தது. பொருளாதாரத்தில் நீங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. உலகத்திலேயே மிகச்சிறந்த பெரிய ஒரு பொருளாதாரம் என்று சொன்னால் அது இந்திய பொருளாதாரம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் அந்த காலத்தில். அதன் காரணமாகத்தான் உலகத்தில் பல நாடுகள் இருந்து வியாபாரத்திற்காக இந்தியாவுக்கு வந்ததெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அது சீனாவாக இருந்தாலும் அல்லது கிரேக்க நாடாக இருந்தாலும் ரோமாபுரியாக இருந்தாலும் அவரெல்லாம் இங்கே இந்திய தொழிலாளர்கள் எவ்வளோ மிகப்பெரிய தொழிலாளிகள் என்பதெல்லாம் எல்லாம் பார்த்துருக்குறோம். ஒரு மோதிரத்துக்குள்ள ஒரு புடவையை நுழைக்கக்கூடிய அளவிற்கு அவங்க ஸ்கில்டு லேபர் எப்படி பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ஒரு சின்ன மோதிரத்துக்குள்ள ஒரு புடவை போயிடும் அப்படின்னு சொன்னால் அப்போ அதனால தான் உலகத்தில் இருக்கவங்கெல்லாம் இந்தியாவுக்கு வியாபாரத்துக்காக வந்தாங்க அப்படின்னு பார்க்கணும். அப்போ உலகத்திலேயே பொருளாதாரத்தை உச்சத்தில் நம்ம இருந்தோம். இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம், யாரை ஓவர்டேக் பண்ணலாம், ஜப்பானை ஓவர்டேக் பண்ணலாமா, ஜெர்மனியை ஓவர்டேக் பண்ணலாமா, அவனை ஓவர்டேக் பண்ணலாமான்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு நம்ம தான் டாப்பில் இருந்த பொருளாதாரம். ஆனால் அதெல்லாம் கதையாக போய் அதுக்கு பிறகு பல்வேறு விதமான படையெடுப்புகள்லாம் குறிப்பாக
பிரிட்டிஷ் ஆட்சிக்கு பிறகு நம்ம வந்து ரொம்ப ஏழை நாடு என்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கூட இந்தியா வளர்ந்து வரக்கூடிய டெவலப்பிங் எக்கானமி தான் இந்தியா. வளர்ந்த நாடுகள் பட்டியலில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் உலக வங்கி IMF ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெவலப்டு நேஷன் லிஸ்டில் நம்ம பேர் இருக்காது, டெவலப்பிங் கண்ட்ரிஸில் தான் நம்ம பேர் இருக்கு இன்றைக்கும். அது நம்ம ரொம்ப பெருமையாக இருக்கிறோம் இந்தியா அப்படின்றதுல. ஆனால் இவ்வளோ பெரிய நாடு அது வந்து இன்னும் வளர்ந்து கொண்டே தான் இருக்குது, வளர்ந்து வந்த நாடு இல்லை. அப்போ இந்தியா வளர வேண்டும் என்பது தேவை. வளராமல் இருக்க வளர்ந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் பெரிய நாடாக வளரணும் என்று நம்ம நினைக்கிறோம். அப்படி வளர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன விதமான பொருளாதார கொள்கைகள் வேண்டும், அதுக்கு வங்கித்துறைக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது என்பதை பார்க்கிறோம். ஏன்னா இந்தியாவில் குறிப்பாக எல்லா நாடுகளையும் வங்கிகள் இருக்குது. அமெரிக்காவில் வங்கி இருக்குது, ஜப்பானில் வங்கி இருக்குது, இங்கிலாந்தில் வங்கி இருக்குது, ஐரோப்பிய நாடுகளில் வங்கி இருக்குது, ஆப்பிரிக்காவில் இருக்குது, எல்லா நாடுகளையும் வங்கி இருக்குது. ஆனால் இந்தியாவில் வங்கிகளுக்கு ஒரு தனியான ஒரு சிறப்பும் ஒரு பொறுப்பும் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அது மக்களுடைய சேமிப்பு பணத்தை வைத்துக்கொண்டு நம்ம நடத்தக்கூடியது இந்திய வங்கி. வேறு நாடுகளில் வங்கி இருக்குது, ஆனால் அந்த முதலீட்டாளர்கள் யார் ஷேர் ஹோல்டர் போட்டிருக்கிறாங்களோ அவங்கள வச்சு அதை வச்சு அவங்க நடத்துகிறாங்க. ஆனால் இங்கே யாரும் ஷேர் ஹோல்டர் பணம் கிடையாது. ஷேர் ஹோல்டர் பணம் ரொம்ப 10 ரூபா 12 ரூபா 100 ரூபாய் வியாபாரம் அப்படின்னு சொன்னால் 10 ரூபா 12 ரூபாய்க்கு மேலே மூலதனம் கிடையாது, கேபிட்டல் கிடையாது, எல்லாம் மக்கள் பணம். அப்போ மக்கள் பணத்தை வைத்துக்கொண்டு இன்றைக்கு வங்கிகளை நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த மக்கள் பணம் இன்றைக்கு மக்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உதவக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பது தான் அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. அதுதான் இன்றைக்கு எக்கனாமிக்ஸ் அண்ட் பேங்கிங் அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் வங்கிகளுக்கு ஒரு சிறப்பான ஒரு கடமை இருக்கிறது. ஏன்னா இந்தியா வளர வேண்டும். அதில் வந்து யாருமே இது வரைக்கும் இந்தியா வளரக்கூடாது என்று சொல்லலை. இந்தியா வளருவதுன்னு ஒரு பெருமையாக இருக்கின்றது. எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்கிறாங்க, நாங்கள் வந்தால் இந்தியாவை இன்னும் வளர்த்திடுவோம். இப்போவும் திட்டங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் 2047 இந்த சுதந்திரம் 100 ஆண்டுகள் முடியும் பொழுது இந்தியா எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்தியில் ஏதோ சொல்கிறாங்க, விக்ஷித் பாரத் அப்படின்னு சொல்கிறாங்க. விக்ஷி அப்படின்னா நல்ல டிக்ஷனரி தான் பார்க்கணும். ஏன்னா எல்லாம் இந்தியில் தான் பேசுகிறாங்க. நம்ம அம்மாவும் அங்கே டெல்லியில் தான் இருக்காங்க, நிதியமைச்சர். அவங்களும் இப்போ இந்தியில் தான் பேசுகிறாங்க, தமிழில் ஜாஸ்தி பேசுறது. திட்டுறதுக்கு ஏதாவது சில நேரத்தில் தமிழ் யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் எல்லாம் இந்தியில் பேசுகிறாங்க. அதாவது நல்ல பொலிவான இந்தியா 2047 அப்படின்னா அதை நோக்கி நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அது இன்னைக்கு பொருளாதாரம் எப்படி இருக்குது, ரெண்டாவது அதில் நம்ம வங்கிகளுடைய பங்கு என்ன பார்வை நம்ம இருக்கணும் என்பதை பற்றி தான் சில கருத்துக்களை நான் கூறலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ இன்றைக்கு என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோன்னு சொன்னால், இது இந்தியாவுடைய மிகப்பெரிய அளவில் பெரும்பான்மையான மக்கள் விவசாயத்தை நம்பி இருக்கிறோம். இந்தியா வளர வேண்டும் எல்லாம் இருந்தாலும் கூட இன்றைக்கு யதார்த்தமான நிலைமை இந்தியா விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடாக பார்க்கிறோம். 60-70% மக்கள் விவசாயத்தை தான் நம்பி இருக்கிறாங்க. அப்போ விவசாயத்தை புறக்கணித்து விட்டு நம்ம இந்தியா வளரும் என்று சொல்ல முடியாது. அப்போ இந்தியா வளர வேண்டும் என்று சொன்னால், முன்னேற வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவில் விவசாயத்தை நாம் பாதுகாப்பது மட்டுமல்ல, அது இன்னும் வளர்க்க எல்லா விதமான கொள்கையை கொண்டு வரணும். இந்தியாவில் விவசாயம் வளர்ந்தாதான் இந்தியா வளரும் என்கின்றது நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது விஷயம், இந்தியாவில் இன்றைக்கு தொழில் வளர்ச்சி என்பது நம்ம பின்தங்கி இருக்கிறோம். இன்றைக்கும் பல இதை இன்றைக்கு வெளிநாடுகளில் நம்ம இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் தொழில் ரீதியாக நம்ம இன்றைக்கு அதிகமாக, குறிப்பாக தொழில்நுட்பத்தின் மூலமாக தொழிலாம் வளர்க்க வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறோம். மூன்றாவது, இந்தியாவில் தொழில் வளர்ச்சி என்று சொன்னால் அது வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய தொழில்களாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்தியாவில் தொழிலை ரொம்ப வளர்ந்துட்டோம், ஆனால் வேலை வாய்ப்பு உருவாகவில்லை என்று சொன்னால் அதை வளர்ச்சியாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், இந்தியாவில் ஜனத்தொகையில் ரொம்ப அதிகமாக இருக்கிறோம். உலகத்திலே இருக்கக்கூடிய இளமையான நாடுகளில் இந்தியா ஒரு பெரிய நாடு என்று நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவ்வளவு ஜனத்தொகை. அப்போ இவ்வளவு இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு, வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும் தரக்கூடிய ஒரு தொழில் வளர்ச்சி இருக்க வேண்டும். ஆமாம், மக்கள் விவசாயத்தில் இன்றைக்கி நம்பி இருக்கிறாங்கன்னா அங்கே பாதுகாப்பாக இருக்க முடியும். இப்போ விவசாயத்திலிருந்து பலர் வெளியேறி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. காரணம், விவசாயம் தொடர்ச்சியாக நெருக்கடியிலே இருந்து கொண்டிருக்கு. அந்த விவசாயத்தில் நெருக்கடி என்று சொன்னீங்கன்னு சொன்னால் அவன் இன்றைக்கி அது கட்டுப்படி ஆகலை. அதனால் அதிலிருந்து இன்னைக்கு அவங்களாம் வந்துடுறாங்க. ஒரு முறை மிகப்பெரிய
விஞ்ஞானி, விவசாய விஞ்ஞானி டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் அவரோட விமானத்தில் பயணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்போ நான் இதை பற்றி படித்து கொண்டே இருந்தேன். அப்போ அதில் பேங்க்கெல்லாம் ஏதோ பக்கத்தில் கேட்டார், நீ என்ன பேங்க்கில் சம்மந்தப்பட்ட ஆளா அப்படின்னு கேட்டார். ஆமாம், பேங்க்கில் வேலை செய்கிறேன், பேங்க் யூனியன் இருக்கேன் அப்படின்னேன். ரொம்ப மகிழ்ச்சி. எந்த யூனியன் அப்படின்னு கேட்டேன். அவங்க பேர் என்ன, யூனியன் பேர் ஆல் இண்டியா பேங்க் எம்ப்ளாயிஸ் அசோசியேஷன். ரொம்ப மகிழ்ச்சி, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நீங்களாம் தான் போராடி இந்தியாவுக்கு பேங்க்கு நேஷ்னலைசேஷன் கொண்டு வந்தீங்க, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, இதை பாராட்டு அப்படின்னு சொன்னார். நான்லாம் பண்ண பெரிய தலைவரெல்லாம் போராடினாங்க அப்படின்னு சொன்னேன். அதுவும் குறிப்பாக நீங்கள் பேங்க்கில் இன்றைக்கு விவசாயத்துக்கு நிறைய கடன் கொடுக்குறீங்க. நேஷ்னலைசேஷன் முன்பாக இந்தியா வங்கிகள் இன்றைக்கு தேசியமயமாக்கப்படுவதற்கு முன்பாக விவசாயத்துக்கு கடனே கொடுக்கல. இப்போ நாங்கள் வெண்மை புரட்சி, பசுமை புரட்சி பற்றிலாம் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் விவசாயத்துக்கு கடன் கொடுப்பது இன்றைக்கு நேஷ்னலைசேஷனுக்கு பிறகு தான். 8வது அதிசயம் என்ன உலகத்தில் அப்படின்னு கேட்டார். பேசிக்கிட்டே இருந்தார், பெரிய ஆள், ரொம்ப சாதாரணமாக பேசிக்கிட்டு இருந்தார். நான் என்ன சார் 7 அதிசயம் தானே சார் உலகத்தில், 8வது அதிசயம் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டேன். இல்லை யோசிச்சு பாரு, என்ன அதிசயம் 8வது அதிசயம் உலகத்தில்? இல்லை ஒன்றும் புரியலையே சார், எல்லா ஸ்கூலில் டீச்சர் 7 தான் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இந்திய விவசாயி தான் 8வது அதிசயம். இவ்வளவு நெருக்கடிக்கு இடையிலாம் விவசாயத்தில் இருக்கிறான், நமக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய அதிசயம் அப்படின்னு. இவ்வளோ பெரிய விஷயத்த ரொம்ப சாதாரணமாக அப்படி சொன்னார் அவர். ஆக அவ்வளோ நெருக்கடியில் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க என்று இருக்கிறோன்னு சொன்னால் அந்த விவசாயத்தை இன்னும் அதிகமாக நம்ம வளர்ப்பதற்கு அதை மாடர்னைஸ் பண்ணணும். விவசாயம் இன்னும் ரொம்ப பழைய இதில் இருந்துக்கிட்டே இருக்கிறோம். பல நாடுகளில் விவசாயத்தில் உற்பத்தியில் அதிகமாக இருக்கிறாங்க. இப்போதைக்கு தன்னிறைவில் இருக்கிறோம். ஆனால் இன்னும் நம்ம சரியாக மாடர்னைஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் விவசாயம் இன்னும் அதிகமான நெருக்கடியில் இருந்து கொண்டே இருக்கு. இப்போ தொடர்ந்து விவசாயிகள் போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் எம்எஸ்பி போராடிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு டாக்டர் சுவாமிநாதன் அவர்கள்லாம் அதுக்கு பரிந்துரை கொடுத்துருக்கிறார். அவர் என்ன செலவாகுதோ அதை விட ஒரு 50% கூட போட்டு ஒரு ஃபார்முலா போட்டு கொடுங்க, அப்போ அவங்க விவசாயத்தில் எடுப்பாங்க. அப்போ இந்தியாவில் விவசாயம் முக்கியம் சொல்கிறோம், ஆனால் விவசாயிகளை கவனிக்கலன்னு சொன்னால் எப்படி விவசாயம் முன்னுக்கு வர முடியும் என்று அவங்களாம் சொன்னது மட்டுமல்ல, எல்லாருக்கும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த விவசாயத்தை இன்றைக்கு நாம் இன்னும் மேலே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான பொருளாதார கொள்கை இருக்க வேண்டும். ஆனால் அது நெருக்கடியிலே இருந்து கொண்டிருக்கின்றது. அதன் காரணமாக விவசாயத்திலிருந்து இன்றைக்கு மக்கள் வெளியேறி வருகின்றார்கள். அவங்க நகர்ப்புறத்துக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க என்பது பல்வேறு விதமான கட்டுரைகள் மூலமாக அரசாங்கத்துடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷனை பார்த்திங்கன்னா அங்கேருந்து மைக்ரேஷன் அக்ரிகல்ச்சர் மைக்ரேட் ஆகி இங்கே வராங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இது ஒரு பெரிய சேலஞ்சாக நம்ம இன்றைக்கு இந்திய பொருளாதாரத்தில் பார்க்கிறோம். அப்போ விவசாயத்தை சரியாக நம்ம கவனிக்க அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம பொருள்களை இறக்குமதி செய்ய வேண்டிய மற்ற நாடுகளை நம்பி இருக்கக்கூடிய நிலைமை நமக்கு வந்துடும். ஆக பொருளாதாரத்தில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கிறோம். 2வது, இன்றைக்கு தொழில் வளர வேண்டும். எல்லாருமே விவசாயத்துக்கு போக முடியாது. அப்போ உலகம் முன்னேறி கொண்டு சொன்னால் இந்தியா முன்னேற வேண்டும் என்று சொன்னால் தொழில் வளர்ச்சி என்பது ரொம்ப ரொம்ப அவசியமாக நம்ம பார்க்கிறோம். அந்த தொழிலையும் நம்ம இன்றைக்கி வளரவே இல்லை. அதுக்கும் காரணம் பிரிட்டிஷ் தான் காரணம். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கச்சா பொருள்களையும் இன்றைக்கி ஓரளவுக்கு சில தொழில் இருக்குது அப்படின்னா அதுக்கு பிறகு நிர்பந்தம். ஆனால் ஆரம்பத்தில் நம்ம பார்க்கும்போது இந்தியாவில் இவ்வளவு கச்சா பொருள் உலகத்திலே இல்லாத அளவுக்கு பல்வேறு விதமான கச்சா பொருள் இந்தியாவில் இருக்குது. பருத்தியிலிருந்து பல விஷயங்களை பார்க்கிறோம். இந்த கச்சா பொருள்களெல்லாம் இங்கேருந்து எடுத்துக்கொண்டு இங்கிலாந்துக்கு போய் அங்கே அதை இன்று பொருளாக மாற்றி மறுபடியும் சந்தைக்கு நம்மக்கிட்டே கொண்டு நம்மகிட்டே விற்றுறதாலும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். உலகம் முழுக்க விற்று அதனால தான் இந்தியா இங்கிலாந்து வளர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உலகத்தில் பல நாடுகள்லாம் இன்றைக்கு அவங்களாம் அடிமைப்படுத்தி அவங்க கச்சா பொருள்கள் அதை வைத்து கொண்டு தான் அவங்க இன்றைக்கு மிகப்பெரிய நாடாக வளர்ந்துருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். அவங்களாம் வளரல. அப்போ இந்தியாவில் அது மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்போ இந்தியாவில் துறைமுகம் இருக்கின்றது அல்லது ரயில் பாதைகள் இருக்குது, அதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. இவன் என்ன சார் பண்ணாங்க, எல்லாம் அந்த காலத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் போட்ட ரயில் சார் அப்படி எதுக்காக போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கப்பலுக்கு போகணும். கப்பலில் இங்கிலாந்துக்கு போகணும் பொருள் கச்சா பொருள். அப்போ துறைமுகத்துக்கு போனோம்னா ரயில் எடுத்துக்கிட்டு போகணும், ரோடு கிடையாது.
அதுக்காக அவன் போட்டான். இந்தியர்கள் ரொம்ப நல்லா வசதியாக இருக்கணும் என்பதற்காக பிரிட்டிஷ் போடலை. அப்போ ரயில்கள் மூலமாக நம்முடைய கிராமத்தில் விளையக்கூடிய இருக்கக்கூடிய அனைத்து கச்சா பொருள்களையும் ரயில் மூலமாக துறைமுகங்களுக்கு கொண்டு வந்து அந்த துறைமுகங்கள் மூலமாக இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு அங்கே அது கச்சா பொருள் இன்றைக்கு அது ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றப்பட்டு அது மார்க்கெட்டில் விற்று அவன் வந்து கொள்ள லாபம் சம்பாதிச்சான் என்று பார்க்கிறோம். ஆகவே தொழிற்சாலையே இல்லாமல் இருந்தது. அதுக்கு பிறகு பார்த்தான் இந்தியாவில் ரொம்ப குறைவான கூலிக்கு வேலை செய்வதற்கு ஆட்கள் இருக்கிறான். அவன் எதுக்காக இங்கேருந்து அதை இங்கிலாந்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே அவன் செய்ய வேண்டும்? அது பதிலாக இந்தியாவில் உற்பத்தி செய்து இங்கே விற்பனை பண்ணால் அதை விற்பனைக்காக நம்ம வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தால் லாபம் அதிகமாகும் என்று சில தொழிற்சாலைகள் துவக்கப்பட்டது. அப்போது கொஞ்சம்தான் இன்றைக்கு இந்தியாவில் தொழில் வளர்ச்சி தொழிற்சாலை என்று இருந்தது. ஆனால் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு குறிப்பாக முதல் 5 ஆண்டு திட்டத்திலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ தான் 5 ஆண்டு திட்டம் போயிடுச்சு. ஆனால் அப்போல்லாம் அதில் ஒவ்வொரு இதையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எந்த துறையை எப்படி வளர்க்கணும், எவ்வளோ வளர்க்கணும், அது எவ்வளோ மூலதனம் தேவைப்படுது, அதில் எவ்வளவு பணத்தை நம்ம செலுத்த வேண்டும், அதன் மூலமாக உற்பத்தி எப்படி பெருக்குவது, அதெல்லாம் 5 இயர் பிளானிங் மூலமாக நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ தொழில் வளர வேண்டும் என்பது இந்தியாவில் ரொம்ப அவசியம். அதுவும் குறிப்பாக வேலை வாய்ப்போடு இணைந்த ஒரு தொழில் வளர்ச்சி என்பது தான் நம்முடைய அடிப்படையாக இருந்து தேவை. அது இன்றைக்கும் இருக்குது. ஆனால் இப்போ ஏன் கிரைசிஸில் இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அரசாங்கம் சொல்கிறாங்க ஜிடிபி அது மேலே சொல்லிகிட்டே இருக்கேன், வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம், இந்தியா வளர்ந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 1950களில் 60களில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் தொழில் வளர்ச்சி அப்படின்னு சொன்னால் அது வந்து வேலை வாய்ப்போடு இணைந்த தொழில் வளர்ச்சியாக நம்ம பார்த்துருக்குறோம். புள்ளிவரத்தை பார்க்கும்போது 3.5%, 4%, 4.5% அன்றைக்கு 1960களில் இந்தியா வளர்ச்சி இருந்தது. அப்போ அந்த 4% ஒரு சராசரியாக வளர்ச்சி இருக்குது என்று பார்க்கணும்னு சொன்னால் இந்தியாவில் வேலை வாய்ப்பு அது ஒரு பாதி 2% வேலை வாய்ப்பு அதிகமாக கொண்டே இருந்தது. அது 1960, 70களில் பார்த்துருக்குறோம். ஆனால் அதுக்கு பிறகு புதுசாகிடுச்சு. குறிப்பாக 1990லேருந்து பார்க்கிறோம் புதிய பொருளாதார கொள்கைகள் அப்படின்னு சொல்கிறோம். அதன் மூலமாக தான் இந்தியா வளர வேண்டும் அப்படின்னு தான் திட்டம். இந்தியா வளரணும்னு சொன்னால் உலக பொருளாதாரத்தோடு சேரணும், அதுக்காக சீர்திருத்தம் கொண்டு வரணும். இதெல்லாம் நிறைய வார்த்தையெல்லாம் சொல்கிறாங்க. ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறாங்க, ஸ்ட்ராட்டஜிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா இதுவும் குளோபலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன் இதெல்லாம் சொல்கிறாங்க பேர். ஆனால் அடிப்படையில் இந்தியா வளரணும். அப்போ இந்தியாவில் அதுக்கு பிறகு ஜிடிபி அதிகமாயிருக்கு, வளர்ச்சி அதிகமாயிருக்கு. ஆனால் growth இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் வேலை வாய்ப்போடு இணைந்த இது அப்படின்னு சொன்னால் இல்லை. அப்போது ஜாப் ஓரியன்ட் growth முதல்ல, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாப்லெஸ் growth. இந்தியா வளருது ஆனால் வேலை வாய்ப்பு இல்லை. அப்போ அதன் காரணமாகத்தான் இப்போ பார்க்குறோம், இப்போ வந்து வேலை வாய்ப்பு குறைஞ்சி வேலையில்லா திண்டாட்டம் ரொம்ப பெரிய நெருக்கடியான நிலைமையில் இருக்கிறோம். இது வரைக்கும் இந்தியாவுக்கு இவ்வளவு அதிகமான எண்ணிக்கையில் வேலையில்லா திண்டாட்டம் இல்லை. அதன் காரணமாக இப்போ வந்து அந்த புள்ளிவரத்தையும் நிறுத்திட்டாங்க. முன்பாக புள்ளிவரம் போடுவாங்க இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம் எவ்வளவு, ஏன்னா இப்போ அது எல்லாரும் யூஸ் பண்ணி திட்டுறாங்க. அதனால் இப்போ வேலை வாய்ப்பை பற்றியே பேசுறது இல்லை. ஆனால் எல்லாருக்கும் தெரியும் இது வந்து வேர்ல்டு பேங்க், IMF, யுனைடெட் நேஷன்ஸு அவங்கெல்லாம் அது புள்ளிவரம் வச்சுருக்கிறாங்க. எல்லோரும் சொல்கிறாங்க இந்தியாவில் 40-50 ஆண்டுகளில் இவ்வளவு அதிகமான அளவிற்கு வேலைவாய்ப்பில்லா திண்டாட்டம் இருந்தது கிடையாது அப்படி. அப்போ ஒன்று வந்து வேலைவாய்ப்போடு இணைந்த முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி. அடுத்த கட்டத்தில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் பொருளாதாரம் வளருது, ஆனால் வேலை வாய்ப்பு அதிகமாகும். இப்போ 3வது ஃபேஸில் இருக்கிறோம், இன்னும் கிரைசிஸ் அதிகமாகிடுச்சு. அப்போ வந்து ஜாப் ஓரியன்ட் growth, அடுத்த கட்டம் ஜாப்லெஸ் growth. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாப் லாஸ் growth இருக்குது, ஜாப் வந்து இருக்கிறதும் போயிடுச்சு. பல இடங்களில் தொழிலாளருடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. பேங்க்லேயே நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் 10 லட்சம் பேர் இருந்தோம், இப்போ 8 லட்சம் பேர் தான் இருக்கிறோம். திடீர்னு எங்கே 8 லட்சம் பேர் போயிட்டோம்னா ரிட்டையர் ஆனவங்க அதெல்லாம் ஃபில்அப் பண்ணாமல் இப்போ அதன் மூலமாக கம்ப்யூட்டரை வச்சு நடத்திக்கலாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு நடத்திக்கலாம். 2 லட்சம் பேருக்கு வேலை இல்லை, அதுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இப்போ அதன் மூலமாக இப்போ வரக்கூடிய ஆண்டுகளுக்கு
ஒரு 20-25,000 பேருக்கு முதல்ல வேலை கொடுக்கணும், பேங்க்கில் 25,000 பேர் இப்போ வேலை கிடைக்க போகுது, யூனியனில் நாங்கள் போராடி அப்படின்னு. அது நல்ல செய்தி. மாணவர்களுக்கு நீங்கள் படித்த பிறகு பேங்க்கில் வேலை இன்னும் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். ஆனால் பொதுவாக பார்க்கும்போது ஜாப் லாஸ் தான் இன்றைக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்குது. அப்போ விவசாயம் இன்றைக்கி வளர வேண்டும். அதில் விவசாயத்தில் அவங்க இருக்கணும், விவசாயிகள் இருக்கணும்னு சொன்னால் அது தகுந்த மாதிரியாக அரசாங்கத்தின் கொள்கை இருக்க வேண்டும். அதே மாதிரி அடுத்த வேலை வாய்ப்புகளை அதிகமாக உருவாக்கக்கூடிய திட்டங்கள் இருக்க வேண்டும். மூணாவது, தொழில் வளர்ச்சி என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். தொழில் வளராமல் இன்னைக்கு இருக்க முடியாது. ஆக இப்படி இந்த 3 விஷயத்தை பார்க்கணும்னா 3 விஷயத்தில் இந்தியாவில் இன்னைக்கு நெருக்கடி இருந்து கொண்டே இருக்குது. அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு அரசாங்கத்துக்கு இது தெரியும். இப்போ அவங்க எல்லா விதமான பட்ஜெட்டில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். தொடர்ந்து இந்தியா வளர வேண்டும் என்பதை நிதியமைச்சருடைய பொறுப்பு. அவங்க அப்போ அவங்க growth வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மாடலுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க சப்ளை மாடலை பார்க்குறாங்க. யார் உற்பத்தி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அதிகமாக சலுகை கொடுத்துக்கிட்டே இருங்க. அவங்க சலுகை கொடுத்தா அவங்க இன்னும் அதிகமாக உற்பத்தி செய்து அதன் மூலமாக இந்தியா வளரும். ஆனால் அந்த மாடலில் தான் நெருக்கடியே இருக்குது. அதனால தான் நம்ம நிறைய எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பொருளாதார வல்லுநர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களை மாதிரி காமன்ஸ் இருக்கக்கூடிய தொழிற்சங்கத்தில் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பலர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, நீங்கள் சப்ளை சைடில் போகாதீங்க, டிமாண்ட் சைடு மூலம் தான் போகணும். ஏன்னா முதலாளிகளாக சொல்கிறாங்க, எங்களுக்கு இவ்வளோ சலுகை கொடுக்குறீங்க, ஆனால் நாங்கள் உற்பத்தி செய்தால் அது யார் வாங்குவாங்க? அப்போ மக்கள்கிட்ட இன்றைய வாங்கும் சக்தி அதிகமாகும் போது தான் அப்போ அவங்க அந்த பொருளை நாங்கள் நுகர்வார்கள், வாங்குவாங்க. நாங்கள் எல்லா பொருளும் நீங்கள் பணம் கொடுக்குறீங்கன்னு சொல்லி உற்பத்தி பண்ணலாம், யார் வாங்குவாங்க? அப்போ மக்கள் வாங்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள்கிட்ட வாங்கும் சக்தி இருக்கணும். மக்கள்கிட்ட வாங்கும் சக்தி இருக்கணும்னு சொன்னால் பணம் இருக்கணும். பணம் இருக்கணும்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருந்தால் அது ஊதியமாக அவங்களுக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் பழைய பொருளாதார கொள்கைகள் இதெல்லாம் இருக்குதான். ஆனால் அதை விடுத்து இன்றைக்கு அவங்க சப்ளை சைடு மூலமாக போயிட்டுருக்குறாங்க. அதை நம்ம எதிர்த்து போராடி கொண்டே இருக்கிறோம். அப்போ அடிப்படையாக இந்தியாவில் இந்த பொருளாதாரத்தில் எப்படிப்பட்ட நெருக்கடி இருக்குன்னு பார்க்கிறோம். இரண்டாவது விஷயம், இந்தியாவில் அரசியல் சாசனத்தில் நம்ம என்ன சொல்லப்பட்டிருக்கு என்பதை நான் இந்த நேரத்தில் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அரசியல் சாசனத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதுதான் நம்முடைய கொள்கை. அதுக்கு மேலே நான் இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் வச்சுக்கோங்க, நான் நினைக்கிறத சொல்கிற கொள்கை இருக்க முடியாது. அரசியல் சாசனத்துடைய படியில் தான் போகணும். அப்போ அரசியல் சாசனம் எல்லாருக்கும் தெரியும். இந்தியா ஒரு குடியரசாக இருக்க வேண்டும், இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக இருக்க வேண்டும், ஒரு மதசார்பற்ற நாடாக இருக்க வேண்டும், ஒரு சோஷலிச பாதையிலே போகக்கூடிய நாடு. இந்த 4 தூண் மேலே தான் இந்தியாவுடைய அரசியல் சாசனம் கட்டப்பட்டது. அவ்வளோ அம்பேத்கர் அவருடைய முயற்சியின் காரணமாக இந்தியா முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அது முடியரசாக இருக்கக்கூடாது, இராணுவ அரசாக இருக்கக்கூடாது, குடியரசாக இருக்க வேண்டும். அதே மாதிரி எதேச்சாரிக நாடாக இருக்கக்கூடாது, அது ஜனநாயக நாடாக இருக்கணும். ரெண்டாவது, எல்லாரும் இருக்கிறாங்க இந்தியாவில் மக்கள். ஆகவே இது மதசார்பு இல்லாத எல்லா மதமும் இருக்க வேண்டும். ஒரு மதத்தை சார்ந்து இருக்கக்கூடாது, மத சார்பற்ற செக்யூலர். அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு முறை இந்த நேரத்தில் தாரக சக்தி அவர்களே ஞாபகம் வருது. சென்னைக்கு வந்திருந்தார் ஒரு கூட்டத்துக்காக, இரவு இருந்தார். அப்போ அவர்கிட்ட ஏதோ கேட்டோம், ரிலிஜனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. 10 மணிக்கு அவர் பேச ஆரம்பித்தார். காலையில் 6 மணி வரைக்கும் பேசினார் ஹோட்டல் அவர் ரூமில். இந்து மதத்தை பற்றி, கிறிஸ்டியானிட்டியை பற்றி, இஸ்லாம் பற்றி, புத்திசத்தை பற்றி, எல்லாம் உலகத்தில் இருக்க மதங்கள்லாம் பேசி அதில் என்ன வித்தியாசம், ஆனால் எப்படி எல்லாம் அதில் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு தாரிக சக்கரவர்த்தி பேசுறது இப்போ ஞாபகம் வருது. அப்போது இந்தியாவில் இந்த அடிப்படையில் இருக்கணும் அது ஒன்று. ரெண்டாவது, இந்தியா பொருளாதார கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று அதில் வரையறுக்கப்பட்டது. இந்தியாவில் ஏழை பணக்கான வித்தியாசம் இருக்குது. அது நம்ம ஒன்றும் பெரிய ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டிய வேலை, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஏழை பணக்கார வித்தியாசம். ஆனால் நம்ம அரசியல் சாசன சட்டத்தில் அந்த ஏழை பணக்கார வித்தியாசத்தை, பொருளாதார வித்தியாசத்தை குறைக்குவதற்காக இருக்கக்கூடிய கொள்கை தான் நாம் கடைபிடிக்க வேண்டும். ஒரு ஈக்குவிட்டபிளாக இருக்கணும் சொசைட்டி. ஒரு பக்கம் இருக்கக்கூடாது இப்படி, ஒரு பக்கம் இப்படி இருக்கக்கூடாது. அதை குறைக்கணுங்கிறது தான். ஆக அந்த மாதிரியான ஒரு பொருளாதார கொள்கைகளை நாம் கடைபிடிக்கிறோமா? அது கடைபிடிக்காதன் காரணமாகத்தான் இன்றைக்கு
அந்த வித்தியாசம் என்பது அதிகமாக கொண்டே இருக்கின்ற எல்லா அறிக்கையும் அது வந்துக்கிட்டே இருக்கு. வேர்ல்டு இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட்டெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப தினத்தந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா திடுக்கிடும் செய்தி அப்படின்னு. அந்த மாதிரி நமக்கு திடுக்கிடுது, இவ்வளவு மோசமாக இருக்கா அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு சிலர் கையில் இந்தியாவுடைய அனைத்து சொத்துகளும் போய்கிட்டே இருக்குது. ஆனால் அதிகமான மக்கள் இன்றைக்கு வறுமை கோட்டு கீழே, அந்த வறுமை கோட்டுக்கு கீழே என்ன அந்த டெஃபனிஷனே இப்போ மாற்றிக்கிட்டே $1 $2 மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் கூட அந்த எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கு. அப்போ ஏழ்மை அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது, ஏழைகள் அதிகமாகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும் இன்றைக்கு செல்வந்தராக மாறிக்கொண்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அரசியல் சாசனத்துடைய நோக்கம் என்ன? இந்த பணக்கார ஏழை வித்தியாசத்தை குறைக்க வேண்டும், உடனே மாற்ற முடியாது, குறைக்கணும். அதுக்காக கொள்கைகள் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் காரணம் எல்லாருக்கும் தெரியும். இந்த வித்தியாசம் அதிகமாக நிறைய நெருக்கடி வரும். ஆகவே அது இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு அது உதவியாக இருக்காது. ஆகவே தான் அந்த மாதிரியான கொள்கைகளை கடைபிடிக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் அப்படி இல்லாத மாதிரி ஒரு நிலைமை தான் நம்ம இருந்து கொண்டே இருக்கு. அப்போ இப்படி பல நெருக்கடிகள் இந்தியாவில் இருந்து கொண்டே இருக்கு. அவங்க சொல்கிறாங்க வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவுடைய பர் கேபிட்டா வளர்ந்து கொண்டிருக்கு, ஜிடிபி வளர்ந்து கொண்டே இருக்கு. இப்போது ஜப்பானை நம்ம முன்னேறிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ புது கணக்கு போட்டிருக்கிறாங்க, இல்லை ஜப்பானை போடலை. ஆனால் நமக்கும் ஜப்பானுக்கும் கம்பேரிசன் இருக்க முடியுமா? ஒப்புதல் இருக்க முடியாது. காரணம் நம்ம இந்தியாவுடைய பர் கேபிட்டா என்ன, ஜப்பானுடைய பர் கேபிட்டா என்ன. இந்தியாவுடைய ஜிடிபி ஜப்பானுடைய ஜிடிபி வச்சு நீங்கள் அதை ஓவர்டேக் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க, புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் ஜிடிபி ஓவர்டேக் பண்ணுற விஷயம் இல்லை, பர் கேபிட்டா என்ன. நம்ம $3000 அப்படின்னு சொன்னால் அவன் $36,000 அப்படிங்கிறான். அப்போ நமக்கு அவங்களுக்கு என்ன, எங்கே போட்டி? அவன் ஓவர்டேக் பண்ண முடியுமா? ஆனாலும் இவங்க அதை தான் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, ஜிடிபியில் அவங்களை ஓவர்டேக் பண்ணுறோம் அப்படின்றான். அப்போ இந்தியாவில் இன்றைக்கு இந்த வருமானம் இதெல்லாம் பெரிய ஒரு பொருளாதார கொள்கையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இதற்கு இன்றைக்கு நம்முடைய பொருளாதார கொள்கைகள் விடை அளிக்கின்றனவா என்று நம்ம பார்க்கும்போது இல்லை அப்படின்னு பார்க்கணும். காரணம் இந்த பக்கம் வருமானம், தனிநபர் வருமானம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அந்த ஜிடிபி கூட அவங்க ஜிடிபி சொல்வது ஆவரேஜ். இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு $5 வருமானம் ஒரு ஆண்டுக்கு, ஒருத்தருக்கு $95 வருமானம், அம்பானி அப்படி வச்சுங்க, எனக்கு $5. எங்கள் 2 பேர் டோட்டல் போட்டு இந்தியாவுடைய சராசரி பர் கேபிட்டா இன்கம் என்னன்னா 5 + 95 டிவைடட் பை 2 50. என்ன நான் சொல்கிறது கரெக்டு தானே மேடம்? தானே போடுறீங்க? நாங்கள் எக்கனாமிக்ஸ் இல்லை. அப்போ இந்தியாவில் சராசரி வருமானம் 50 அப்படின்னா இது $5 தான். அப்போ அம்பானி அதானி மாதிரியாக உலகத்திலேயே இன்றைக்கு அவங்க மேலே இருக்கிறாங்க, 2வது ரேங்கா 3வது ரேங்கா அப்படி இருக்கிறாங்க. அவங்களுடைய வருமானத்தை என்னுடைய வருமானத்தை சேர்த்து 60, அதை நம்ம சராசரின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய சராசரி வருமானம் இதுன்னு சொன்னால் அது ஒரு சரியான கணக்கு கிடையாது. ஆனால் நம்மளும் பொருளாதாரத்தில் நீங்களும் அதுதான் படித்து அதே தான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். அப்போ யதார்த்த நிலைமை என்ன? பெரும்பான்மையான மக்களுடைய நிலைமை வாழ்வாதாரம் நெருக்கடியில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை நாம் இன்றைக்கு முன்னேற்றுவதற்காக என்ன செய்யணும், அதில் நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது பேங்க்கில் என்ன அதுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. மேல நாடுகளில் இருக்க பேங்க் அதனுடைய ஸ்கோப்பே தனி. ஆனால் இந்தியாவில் வங்கிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் கடமையும் இருக்குது. காரணம் ஒன்று, சாதாரண மக்களுடைய சேமிப்பை இருக்கக்கூடியது. இன்னைக்கு அரசாங்கத்தில் பேங்க் இருக்குது, தனியார் வங்கிகள்லாம் இருக்குது. அப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் 225 லட்சம் கோடி ரூபாய், 225 lakh crore. அது எழுதும் போது எப்படி சிஃபர் எவ்வளோ எங்கே போட்டு தெரியாது, 225 lakhs crore அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எழுதும்போது தெரியாது, எங்கே சைஃபர் மிஸ் ஆகிடும், அவ்வளவு ஜீரோ போடணும். அவ்வளோ பணம், மக்கள் பணம், யாருடைய பணம்? சாதாரண மக்கள் பணம். அப்போ இந்தியாவில் இன்றைக்கு ஒன்று, இந்த வங்கிக்கு மிகப்பெரிய ஒரு வேலை இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்தியா வளர வேண்டும். ஒவ்வொரு இதில் இன்னைக்கு பற்றாக்குறை பட்ஜெட்டு, அதுக்காக அது குறைப்பதற்காக பல இது போடுறாங்க, எஃப்ஆர்எம்பி என்னென்னமோ புது இதெல்லாம் சொல்கிறேன். இதுக்கு மேலே அதிகமாக நீங்கள் கடனை வாங்கி பற்றாக்குறை பட்ஜெட்டாக இருக்கக்கூடாது, நீங்களே அவங்க வருமானத்தை வச்சு இந்தியாவை நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அது எல்லா மாநில அரசாங்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒன்றிய அரசாங்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்று நம்ம பார்க்கும்போது இப்போ இந்தியா வளர வேண்டும் என்று சொன்னால் அந்த வளர்ச்சிக்கு நிறைய திட்டங்கள் தேவைப்படுது. அப்போ திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நிதி ஆதாரம் தேவைப்படுகின்றது. அப்போ இந்தியா அப்படின்னு பார்க்குறோன்னா நிதி ஆதாரம் எங்கே இருக்குது? ஒன்று அரசாங்கத்துடைய நிதி ஆதாரம், மக்கள்கிட்ட வரி வாங்கலாம், வரி ஓரளவுக்கு வாங்கலாம். ஓரளவுக்கு மேலே வரி வாங்கினா அடுத்த எலெக்ஷனில் அவங்க இருக்க மாட்டாங்க. அது மாதிரியாக இன்றைக்கு கடன் வாங்கலாம். அரசாங்கம் கடன் வாங்கிட்டோன்னு தவறு கிடையாது. சில பேர் கேட்குறாங்க, நான் கடன் வாங்கினா போலீஸில் கேட்குறான், பிடிச்சி கொடுக்குறாங்க, அரசாங்கமாக கடன் வாங்குறாங்களே அப்படிங்கிறாங்க. அரசாங்கம் கடன் வாங்கலாம், ஆனால் ஓரளவுக்கு தான் வாங்க முடியும். அதே இப்போ இந்தியாவில் நம்ம ரொம்ப கவலையாக பார்க்கணும். இந்தியாவுடைய மொத்த ஆண்டு செலவுகளில் இன்றைக்கு சுமார் 50% செலவு என்பது 100 ரூபாய் இந்தியாவுடைய வருமானம் என்று சொன்னால் அதில் 50 ரூபாய் ஏற்கனவே வாங்கி கடனுக்கு வட்டி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ நிறைய கடன் வாங்க 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 கடன் வலையில் சிக்கிக் கொள்வது தான் ஆபத்து என்று தான் நம்ம அது ரொம்ப கண்காணிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கொஞ்சம் இன்றைக்கு வரி போடலாம், கொஞ்சம் இன்றைக்கு கடன் வாங்கலாம், ஆனால் அது ரெண்டுத்துக்கு லிமிட் இருக்குது, அது மேலே பண்ண முடியாது. அப்போ அதுக்கு மேலே தேவை அப்படின்னு சொன்னால் மக்கள் இருக்கக்கூடிய நிதி. அப்போ இந்தியாவில் இது ஒரு பெரிய விஷயம். மக்கள் சேமிப்பு இருக்கக்கூடிய பல மேலை நாடுகளை பார்க்குறோம், சேமிப்பு கிடையாது. அவன் எல்லாமே கிரெடிட் கார்டில் கன்சம்ஷனை வச்சு கிரெடிட்டை வச்சு தான் அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது. பழைய சினிமா பாட்டு இருக்கு, இப்போ புது இவங்களெல்லாம் தெரியுமா தெரியும். அம்மா கையில் கொடுத்து வை செல்லக்கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு. கொடுத்துனா பத்திரமா வச்சு பணத்தை சேர்த்து வைக்கிறது நம்ம இந்தியாவுடைய பழக்கம். அப்போ அதன் காரணமாக இந்தியாவில் சேமிப்பு இருக்கு. அப்போ அந்த சேமிப்பு எல்லா இடத்துலையும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. ஒன்று பேங்க்ல இருக்கு, மிக அதிகமான தொகை மக்களுடைய சேமிப்பு பேங்க்ல இருக்கு. ரெண்டாவது, ஒரு சிலர் அவங்க சேமிப்பை வருங்காலத்திற்காக பாதுகாப்புக்காக இன்சூரன்ஸில் போடுறாங்க. நம்ம செத்துட்டா என்ன ஆகிடுது, நமக்கு பிறகு நம்ம குடும்பத்துக்கு என்ன ஆகுது, அதனால இன்சூரன்ஸ் அதில் போட்டு வைக்கிறாங்க. அல்லது வருங்கால வைப்பு நிதி, அந்த மாதிரியான நிதிகள் இருக்கு. இல்லை சில பேர் இன்னும் நிறைய பணம் வேணும், அதுக்காக பங்கு சந்தையில் போடுறாங்க. அப்போ அதிகமான மக்கள் சேமிப்பு என்பது இந்த 4 இதில் தான் இருக்குது. யாருமே பாக்கெட்டில் வீட்டில் போட்டு இல்லை ஒரு சட்டியில் போட்டு அவங்க வீட்டுக்குள்ளே புதைச்சி வைக்கிறது இல்லை. பணம் சேமிப்பு என்பது பேங்க்கில் இருக்குது, கொஞ்சம் இன்சூரன்ஸில் இருக்குது, கொஞ்சம் இது மாதிரியான கிராஜுவிட்டி, பென்ஷன், ப்ராவிடன்ட் ஃபண்ட் போன்ற ஃபண்டில் இருக்குது, கொஞ்சம் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட், இவ்வளோ தான் பணம். அப்போ இதில் அதிகமான தொகை மக்கள் சேமிப்பு என்பது பேங்க்கில் இருக்கு. அப்போ இந்த பேங்க் துறை இந்தியாவில், அதையும் நம்ம இங்கே இப்போ இந்த நேரத்தில் பார்க்குறோம். பேங்க் இந்தியாவில் இருக்குன்னு சொன்னால் அப்போ இந்த சேமிப்பு தொகை நாட்டு வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் என்று சொன்னால் அப்போ பேங்க் துறை எப்படி இருக்க வேண்டும் என்று அடுத்த கேள்விக்கு நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். அப்போ இந்தியாவுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கு, அதில் எது முக்கியம்? விவசாயம் முன்னேற வேண்டும், வேலை வாய்ப்பு அதிகமாகணும், பொருளாதார அதாவது தொழில் வளர்ச்சி ஏற்படும். 3 தான் அடிப்படை. அப்போ இந்த 3க்குமே இன்றைக்கு நமக்கு நிதி தேவைப்படுகின்ற அப்படின்னு சொன்னால் அந்த நிதி தட்டுப்பாட்டை இன்றைக்கு உதவுவதற்காக பேங்க்கில் சேமிப்பு பணம் இருக்கு. மக்கள் சேமிப்பு 225 லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னு சொன்னேன். அது இந்தியாவுடைய ஜிடிபியில் எவ்வளோ பெரிய பர்சன்டேஜ் என்பதை நீங்களாம் கணக்கு போட்டு பார்க்கலாம். அவ்வளோ பெரிய பணம் இருக்கு. ஆனால் இந்தியாவில் நம்ம அனுபவம் என்னவா இருந்தது, இந்த சேமிப்பு பணங்கள்லாம் பேங்க்கில் இருந்தாலும் இந்த பேங்க்குக்கு யார் முதலாளியாக இருந்தாங்க என்று பார்த்தா தனியார்கள். தனியார்கள் என்று சொன்னால் சாதாரண தனியார்கள் இல்லை. யார் யார் இந்தியாவில் தொழிலில் அதிகமாக இன்றைக்கு கையில் வச்சுக்கிட்டு இருந்தாங்களோ ஒரு 20 குடும்பங்கள், மஹலனாபிஸ் கமிட்டி என்று ஒரு பெரிய குழு வச்சு அவங்க கண்டுபிடிச்சாங்க இது விவரங்கள்லாம் என்னன்னு. அவங்க சொன்னாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய 20 மிகப்பெரிய தொழில் குடும்பங்கள் அவங்க கையில் தான் இந்தியாவோட வங்கி இருக்கு. இப்போ இந்தியன் பேங்க் என்று சென்னையில் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும், அது உங்கள் வங்கியில் போட்டு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனது மிகப்பெரிய செல்வந்தராக இருந்த ராஜா சார் முத்தைய செட்டியார் அவருடைய வங்கியாக இருந்தது. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா கேள்விப்பட்டிருப்பீங்க, அது டாட்டாவுடைய பேங்காக இருக்குது. யூகோ பேங்க் இருந்தது பிர்லாவுடைய பேங்க். இப்படி ஒவ்வொரு பேங்க்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபரோ ஒரு செல்வந்தரோ ஒரு பணக்கார குடும்பம்
அவங்களுடைய நிறுவனமாக அது இருந்தது. அப்போ அவங்க தொழில் இருந்தது, பேங்க் இருந்தது. அப்போ மக்கள் வந்து சேமிப்பை வந்து பேங்க்கில் போடுறாங்க. ஏன்னா அது வந்துருச்சு. எப்படி இந்தியாவில் இந்த மாதிரியான பேங்க் இப்படி வந்தது என்பதும் அது ஒரு பெரிய ஒரு டெவலப்மெண்ட் இருந்துச்சு. சாதாரண சின்ன சின்ன இதுவாக இருந்தது போக அதுக்கு பிறகு கொஞ்சம் ரெகுலேஷன் வந்து அன்லிமிட்டெட் லைபிலிட்டி. அதுக்கு பிறகு 1980 1860களில் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் லைபிலிட்டி, மூலதனம் போடலாம், அதில் என்ன நஷ்டம் வந்தால் அது அந்த அளவு தான் எனக்கு அதில் பொறுப்பு, எல்லா நஷ்டமும் எனக்கு கிடையாது என்ற மாதிரி ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி, லிமிட்டட் லைபிலிட்டி என்று சொல்லி இதெல்லாம் வந்து இன்றைக்கு நேஷ்னலைசேஷன் பேங்க் அளவுக்கு வந்திருக்கும். அது ஒரு பெரிய விஷயம். இந்தியாவில் எப்படி நேஷ்னலைசேஷன் வந்தது, அதுக்கு தாரகே சக்கரவர்த்தி அவர்கள் நம்ம நினைவு கொள்ள வேண்டும். குறிப்பாக அவர் வழிநடத்திய அகில இந்திய சங்கத்தை நம்ம பெருமையாக பார்க்க வேண்டியிருக்கு. நானும் அதில் இருக்கின்றதுனால எனக்கு தனியான பெரிய பெருமை தான். காரணம், இந்த பெரிய செல்வந்தர்கள் நடத்தி வந்தாங்க. அவங்க மக்களுடைய பணத்தை வந்து சேமிப்பு வாங்கி வச்சாங்க. ஆனால் இந்தியா 1947 சுதந்திரம் ஆயிடுச்சு. அந்த சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியா பின்தங்கிய நாடு வரணும். 1950 ஐந்தாண்டு திட்டங்கள், கல்வியில் முன்னேறணும், மக்களுடைய இன்றைக்கு ஹெல்த் ரொம்ப முக்கியம், அதில் நம்ம முன்னேற வேண்டும். அது மாதிரியாக பல்வேறு விதமான திட்டங்கள் மூலமாக இந்தியா வளர்ச்சி அடைய வேண்டும் என்று திட்டங்கள் போட்டாச்சு. ஆனால் மக்கள் பணமெல்லாம் பேங்க்கில் இருக்கு. அப்போ இதுக்காக ஏதாவது கடன் கொடுங்கன்னு சொன்னால் அதெல்லாம் கொடுக்க மாட்டோம். பெரிய தொழிற்சாலை கட்டணும். இது இந்தியாவில் பொதுத்துறையில் மிகப்பெரிய இதெல்லாம் நிறுவனங்கள்லாம் இருக்கு. எல்லா விதமான தொழிற்சாலைகள்லாம் இன்றைக்கு பொதுத்துறையில் எல்லா இதுலையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அது மின்சார உற்பத்தியாக இருந்தாலும் சரி, மற்ற இதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் இன்றைக்கு பொதுத்துறை மூலமாக மக்கள் பணத்தை வச்சு பண்ணியிருக்கிறோம்னு சொல்கிறோம். ஏன்னா இவங்க வரல, அதில் போய் நாங்கள் முதலீடு செஞ்சால் எங்களுக்கு லாபமே வராது. நாங்கள் சின்ன பொருள்களை இன்றைக்கு உற்பத்தி செய்து அதிக லாபத்துக்கு விற்பனை பண்ணி அதன் மூலமாக லாபம் சம்பாதிக்கணும். ஆகவே மக்கள் பணம் எங்கள்கிட்ட இருக்குது, அது எப்படி யூஸ் பண்ணுவாங்க நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம், அரசாங்கத்துக்காக நாங்கள் உதவி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தாரகே சக்கரவர்த்தி போன்ற தலைவர்கள், அவருக்கு முன்னாடி இருந்த பர்வானா பிரபாகர் போன்ற தலைவர்கள்லாம் இது இருக்கக்கூடாது. மக்கள் பணம் அவங்க கையில் இருந்தாலும் கூட அது மக்களுடைய வளர்ச்சிக்காக, மக்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காக, நாட்டு வளர்ச்சிக்காக உதவலை என்று சொன்னால் அந்த வங்கிகளை அரசை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்காக 20 ஆண்டுகளுக்கு மேலே போராடி 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 கடைசியில் 1969ஆம் ஆண்டு மிகப்பெரிய தனியாருடைய வங்கியாக இருந்த இந்த வங்கிகளை எல்லாம் அரசாங்கத்துடைய வங்கியாக மாற்றுவதற்கு போராடி வெற்றி பெற்ற சங்கம் தாரகே சக்கரவர்த்தி அவர்கள் இருந்த அகில இந்திய வங்கிகள் சங்கம் என்பது நம்ம பெருமையாக பார்க்கிறோம். அதுக்கு பிறகு எவ்வளோ மாற்றங்கள். அது முன்பாக முதலாளி கையில் தான் மக்கள் பணம் இருந்தது, சேமிப்பு. ஆனால் அரசாங்க பேங்காக மாறிய பிறகு இன்றைக்கு சாதாரண மக்களுடைய சேமிப்பு இந்த அரசாங்க வங்கியில் இருக்கின்ற காரணத்தினால பாதுகாப்பு. அது முன்பாக அதிகமான லாபத்துக்காக அவங்க கடன் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆகவே பல பேங்குகள் மூடப்பட்டன. ஆனால் அரசாங்க பேங்கை மாறின பிறகு மக்களுடைய சேமிப்புக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. அப்போ இந்தியா அடிப்படையாக வளருவதற்கு இன்றைக்கு நிதி தேவை. அந்த நிதி இன்றைக்கு மக்கள் சேமிப்பு பேங்க்ல இருக்கு. அப்போ அந்த சேமிப்பு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு பொதுத்துறை இன்றைக்கு உதவியாக இருந்திருக்கு என்று ரொம்ப ரொம்ப அவசியம். 1969க்கு பிறகு அரசாங்க வங்கிகள் இன்றைக்கு ஒன்று கூட இன்றைக்கு மூடப்படவில்லை. ஆனால் இன்றைக்கும் தனியார் வங்கிகள், இப்போ நாங்கள் தொழிற்சங்கத்தில் தாரகே சக்கரவர்த்தி காலத்தில் போராடிக்கிட்டே இருக்கிறோம். மீதி இருக்கக்கூடிய தனியார் வங்கிகளும் இன்றைக்கு நீங்கள் அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கி அரசாங்கம் வேறு மாதிரி சொல்கிறாங்க. அரசாங்க வங்கிகளில் மிகப்பெரிய ஒன்றும் கொள்கையினால் ஒன்றும் நாட்டுக்கு நன்மை கிடைக்கல, பலன் கிடைக்கல. தனியார்கிட்டே இருக்கலாம், அவங்க நல்லா தான் நடத்துகிறாங்க. ஆனால் 10 நாளாக நீங்கள் பேப்பரில் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. HDFC பேங்க் பேரை சொல்ல தேவையில்ல, அந்த பேர் தான் வந்துகிட்டு இருக்கு. அதனுடைய தலைவர் அவர் சொல்கிறார், இந்த எங்கள் வங்கியில் நடக்கக்கூடிய நடவடிக்கைகள் சரியா இல்லை, எத்திக்கல் பேங்கிங் இல்லை. அப்போ பேங்க்கில் லாபம் வரணும். நாங்களும் பேங்க்கில் பணம் போட்டுருக்கிறோம், கடன் கொடுக்குறோம். ஆனால் ஒரு எத்திக்ஸ் இருக்கணும். உங்ககிட்ட 10%க்கு நாங்கள் டெபாசிட்டுக்கு வட்டி கொடுத்து நாங்கள் வாங்குகிறோம். 50%க்கு நாங்கள் கடன் கொடுக்கலாம். 40% நிறைய லாபம் வரும். அது எத்திக்கல் கிடையாது.
கஞ்சா இருக்குன்னு வச்சுக்கோங்க, கஞ்சா வாங்கி விற்கலாம், பேங்க்கில் லாபம் வரும், அதில் எத்திக்கலா. ஆனால் அந்த HDFC பேங்குடைய தலைவராக சொல்கிறார், எங்கள் பேங்க்கில் எத்திக்கல் இல்லை, இது நடக்கக்கூடாது, அதெல்லாம் நடக்குது. ஆனாலும் கவர்மெண்ட் இப்போ சொல்கிறாங்க இல்லை ப்ரைவேட் பேங்க்கு நல்லா ப்ரொஃபஷனலாக நடத்துகிறாங்க. ஏன்னா ப்ரொஃபஷனல் பார்க்கறது நல்ல ஏர் கண்டிஷன் ரொம்ப நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, நிறைய ATM கொடுக்குறாங்க, கிரெடிட் கார்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அது ப்ரொஃபஷனல். ஆனால் நம்ம கவர்மெண்ட் பேங்குடைய முக்கியத்துவம் என்ன? மக்களுடைய சேமிப்புக்கு பாதுகாப்பு. எவ்வளவு பேங்குகள் தமிழ்நாட்டிலேயே, பேங்க் ஆஃப் தஞ்சாவூர், பேங்க் ஆஃப் தமிழ்நாடுன்னு 2 பேங்க் பிரைவேட் பேங்க் தான் மூடிட்டாங்க, நடத்த முடியும். அது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்தியன் பேங்கோட சேர்ந்த பிறகு அந்த மக்கள் பணம் அப்படியே பாதுகாப்பாயிடுச்சு. அப்போ மக்களுடைய பணத்துக்கு பாதுகாப்பு கவர்மெண்ட் பேங்க்குன்னு ஒரு ஆயிடுச்சு. 2வது, நாடு வளரணும் அப்படின்னு சொல்கிறோம். நாட்டில் வளர வேண்டும் சொன்னால் விவசாயம் வளரணும், வேலை வாய்ப்பு அதிகமாகணும், தொழில் வளர்ச்சி வரணும். அப்போ இதுக்கு யார் கடன் கொடுக்குறாங்க? 69க்கு முன்பாக 69 பின்பாக என்று பார்க்கும்போது, தேசியமயமாக்கப்படுவதற்கு முன்பாக தனியார் பேங்க் இருக்கும்போது விவசாயத்துக்கு கடனே கொடுக்கல. ஆனால் இன்றைக்கு விவசாயத்துக்கு முன்னுரிமையாக லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் இன்றைக்கு விவசாயத்துக்கு கடனாக கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது கவர்மெண்ட் பேங்க், நேஷனலைஸ் பேங்க் மட்டும்தான் என்பதை இன்னைக்கு யதார்த்தமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். மிகப்பெரிய பங்கு. அப்போ நாடு முன்னேறணும், பொருளாதார வளர்ச்சி வரணும் அப்படின்னு சொன்னால் அது பேங்க் ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் விவசாயத்துக்கு முன்னேற்றத்திற்கு கடன் கொடுக்கக்கூடிய வங்கித்துறை இருந்தால்தான் நாடு வளர்வதற்கு என்று சொல்ல முடியும். ICICI பேங்க்லேயோ மற்ற பேங்கில் போனீங்கன்னா உங்களுக்கு விவசாயத்துக்கு கடன் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அரசாங்கம் வாங்கி கொடுக்குறாங்க. அது இன்னும் அதிகமாக கொடுக்கணும், இன்னும் குறைவான வட்டியில் கொடுக்கணும். நாங்கள் AIBயில் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், வட்டியே இல்லாமல் விவசாயத்துக்கு கடன் கொடுக்கலாம். ஏன்னா பெரிய பெரிய முதலாளிகள்லாம் இவ்வளோ சலுகை கொடுத்து கடன் கொடுக்குறீங்க, ஆனால் ஏன் விவசாயத்துக்கு வட்டி இல்லாமல் கொடுங்க? ஒன்றும் ஆகிடாது. எவ்வளோ ஆகிட போகுது? அரசாங்கம் அதை ஒரு மானியமாக கொடுக்கலாம் என்று நாங்கள் இன்னைக்கு போராடி கொண்டே இருக்கிறோம். அப்போ விவசாயத்துக்கு அது மாதிரி வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய தொழில்களுக்கு முன்னுரிமையாக கடன் கொடுக்கணும். அது இன்றைக்கு நம்ம கவர்மெண்ட் பேங்க்ல மட்டும் வச்சிருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்டேஷன், விவசாயம், வேலை வாய்ப்பு, வறுமை குறைக்கணும். பெண்கள் இந்தியாவில் இன்றைக்கு 50% பெண்களாக இருக்கிறாங்க. ஆனால் பொருளாதார ரீதியாக இன்றைக்கு பலம் வாய்ந்தவர்களாக பெண்கள் இந்தியாவில் சமுதாயத்தில் இருக்கிறாங்களா என்ற கேள்விக்கு என்ன பதில் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ பெண்கள் முன்னேறாமல், பெண்கள் மற்றவங்களை நம்பியே இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்க முன்னேறாமல் இந்தியா முன்னேறும் எப்படி முன்னேற முடியும்? அப்போ இந்தியா முன்னேற வேண்டும் என்று சொன்னால் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது ரொம்ப ரொம்ப பொருளாதார பாதுகாப்பு ரொம்ப அவசியமாகும். ஆனால் இன்றைக்கு அரசாங்கம் ஒரு புள்ளிவரை நான் படித்தேன், 100 பேர் இருக்கிறாங்க பெண்கள் என்று சொன்னால் அதில் 7% பெண்களுக்கு மட்டுமே வங்கியில் கடனை வாங்கி திருப்பி செலுத்தக்கூடிய தகுதி இருக்கிறாங்க. அவங்க கிரெடிட் வருதி அப்படின்னா 7%. அப்போ 93% வங்கியில் கடன் வாங்கக்கூடிய தகுதி இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்க நிலைமை அப்படியே தான் இருப்பாங்க. அதனால தான் இவ்வளவு நெருக்கடியை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ பெண்களுக்காக பேங்க்கில் நிறைய கடன் கொடுக்குறோம், இன்னும் அதிகமாக கொடுக்குறோம். ஆனால் ப்ரைவேட் பேங்கில் போனீங்கன்னா பெண்களுக்கு அப்படி கொடுக்க, தொழிலை அப்படி தான் கொடுப்பாங்க, ஆனால் நமக்கு கொடுக்க மாட்டாங்க சாதாரண மக்களுக்கு. அப்போ இது 2வது விஷயம். 3வது கல்வி. இந்தியாவில் கல்வி என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான்லேயே சொல்லி 15 ஆண்டுகளுக்குள் இந்தியா கல்வியில் நம்ம ஒரு முழுமையை அடைந்து விட வேண்டும். எல்லாருக்கும் இருந்திருக்கணும் கல்வி. அதுக்காக நம்ம முயற்சி எடுக்கணும். அது சொன்னது 1950, 15 வருஷம் 1965, இப்போ 2025 கடந்தாச்சு. ஆனால் எல்லாருக்கும் இந்தியாவில் கல்வி அப்படின்னு சொல்ல முடியுமா? கேரளாவில் லிட்ரஸி அதிகம்னு சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் இந்தியா முழுக்க சொல்ல முடியுமா? இந்தியாவில் இன்னும் படிக்காதவங்க இருக்கிறாங்க, படிக்க தெரியாதவங்க இருக்கிறாங்க, படிப்பு அறிவில்லாத இருக்கிறாங்க. இலவச கல்வி என்று இருந்தாலும் கூட பள்ளிக்கு செல்ல முடியாத குழந்தைகள் இருப்பதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அந்த கல்விக்கு நாம் இன்னைக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்னா யார் கல்வி கடன் கொடுக்குறாங்க? அரசாங்க வங்கிகள் மட்டுமே வங்கிகளில் இன்றைக்கு கல்விக்கு கடன் கொடுத்து அதனால் இன்றைக்கு பல ஏழை மாணவர்கள் அந்த கடன் மூலமாக அவங்க கல்வி பெறுவதற்கு உதவியாக இருக்குது என்பதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ கல்வியில் இந்தியா முன்னேறினாதான். அப்துல் கலாம் சொன்னார் கல்வி தான் முக்கியம்னு சொல்லி. ஆனால் கல்வியை நம்ம இன்றைக்கு புறக்கணித்து விட்டு அது கடன் கொடுக்காம மக்களுக்கு இந்த கல்வி பெற முடியவில்லை அப்படின்னு சொன்னால் இந்தியா முன்னேறுது 2047 என்று நம்ம சுலமாக பேசிக்கிட்டே இருக்கு.
அதே மாதிரியாக இன்றைக்கு கிராமப்புற வளர்ச்சி, ரூரல் டெவலப்மெண்ட், மகாத்மா காந்தியிலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இந்தியா எங்கே வாழ்கின்றது? கிராமத்தில் வாழுதுன்னு சொல். பாம்பே, டெல்லி அங்கே இல்லை, அதெல்லாம் பெரிய ஊர். ஆனால் கிராமத்தில் தான் இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கு. ஆனால் கிராமப்புற வளர்ச்சி இன்னைக்கும் லைட் இல்லாத கிராமம், சுடுகாடு இல்லாத கிராமம், சாலைகள் இல்லாத கிராமம், பள்ளிக்கூடம் இல்லாத கிராமம், போஸ்ட் ஆஃபீஸ் இல்லாத கிராமம், அடிப்படை வசதிகள் இல்லாத, குடிக்க தண்ணீர் இல்லாத, சுகாதார வசதி இல்லாத கிராமங்கள் இந்தியாவில் இருக்கு என்று திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இந்த கிராமப்புற வளர்ச்சிக்காக நம்ம அரசாங்கம் இன்றைக்கு முன்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு வங்கிகள் மூலமாக ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு இன்றைக்கு அது மாதிரி இந்தியா இன்றைக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும். அப்போ ஏற்றுமதிக்கு முன்னுரிமையாக கடன் கொடுக்கணும். இதெல்லாம் இன்றைக்கு அரசாங்க வங்கியில் ஓரளவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இந்த அரசாங்க வங்கிகள் இன்னும் அதிகமாகணும். அதன் மூலமாக நிறைய கடன் கொடுக்கணும். நிறைய கடன் கொடுத்து இன்றைக்கு அதன் மூலமாக இந்தியா தன்னிறைவு அல்லது முன்னேற்றத்தை நோக்கி போகணும் அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த பொதுத்துறை வங்கிகளை இன்னும் அதிகமாக நம்ம வளர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. பொருளாதார வளர்ச்சியை சொன்னால் பேங்க் ஸ்திரமாக இருக்கணும். ஆனால் அரசாங்கம் இன்றைக்கு இவங்கெல்லாம் சரியாக நடத்தலை, அதனால இவங்களை தனியார் மயம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறாங்க. அப்போது இந்தியா பொருளாதாரம் நல்லா இருக்கணும் என்று நம்ம லட்சியமாக இருந்தால் பொதுத்துறை வங்கிகளை இன்னும் பலப்படுத்த வேண்டும் என்பது தான் அவசியம். இந்தியா எப்படி வளரணும் என்பதற்கு ஈஸியாக நம்ம ப்ரையாரிட்டி போட்டோம். விவசாயத்திலிருந்து, அக்ரிகல்ச்சர்லேருந்து, எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து, பெண்கள் எல்லாம் டிக் அடிக்கலாம். ஆனால் அதுக்கு என்ஷூர் பண்ணணும்னு சொன்னால் பெரிய பங்கு வங்கிகளுக்கு இருக்கு. காரணம் அவ்வளவு பணம் வங்கியில் மக்கள் பணம் இருக்கு. அப்போ அதுக்கு பாதுகாப்பு, அதை எப்படி உபயோகிக்கணும், யார் கடனாக கொடுக்கணும், எவ்வளோ அதிகமாக கொடுக்கணும். உலகத்தில் பல நாடுகளில் வங்கியில் கொடுக்கக்கூடிய கடன் என்பது இந்தியாவில் குறைவாக இருக்கு. அப்போ இன்னும் அதிகமாக கடன் கொடுத்து அதுவும் குறிப்பாக இந்த நோக்கங்களுக்காக கொடுத்து அதன் மூலமாக இந்தியா வளர வேண்டும் என்று சொன்னால் இந்த பொதுத்துறை வங்கிகளை இன்னும் அதிகமாக வளருவதற்காக அரசாங்கம் முயற்சிக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வேற முடிவு எடுக்கிறாங்க. இந்த வங்கிகளை தனியாருக்கு மறுபடியும் கொடுக்கலாம். தனியார் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் யாரும் வாங்க, மறுபடியும் அம்பானி, அதானி, டாடா பிர்லா போக அம்பானி, அதானி ஆக தலைகீழாக போய்கிட்டே இருக்கு. ஆகவே இன்றைக்கு அதனால் இந்த பொருளாதார வளர்ச்சி என்று சொன்ன நேரத்தின் காரணமாக எல்லாம் கட் பண்ணணும். அப்போ இந்தியா இன்றைக்கு வளர வேண்டும் என்பதில் ஒரு ரெண்டாவது கருத்தை இருக்க முடியாது. ஏன் இன்னும் இந்தியா பின்தங்கியே இருக்கணும், இன்னும் வளரணும், இன்னும் நல்லா வளரலாம். உலகத்திலேயே நம்பர் 1 பொருளாதாரமாக இருந்தா ஏன் இப்போ நம்ம இங்கேயோ இருக்கிறோம்? பல இது புள்ளி விவரங்களை பார்க்கும்போது எல்லா இடங்களும் பின்தங்கி இருக்கோம். சில இதில் இன்னும் பின்ன போகிறோம், இன்னும் முன்னே போகணும். அப்போ அதுக்கு நிதி, அந்த நிதி பேங்க்கில் இருக்குது. அந்த நிதியை பாதுகாக்கணும் பேங்க்கில் அப்படின்னு சொன்னால் பேங்க்கு கொள்கையும் எக்கனாமிக் பாலிசியும் இணைந்து போகும்போது தான் இந்தியா அந்த லட்சியத்தை நோக்கி நம்ம பயணிக்க முடியும் என்று இருக்கும்பொழுது அதுக்காக தாரகேஸ்வர் சக்கரவர்த்தி அவர்கள் இந்த அநீதி, மக்கள் பணம் மக்களுக்காக, மக்கள் சேமிப்பு மக்கள் நன்மைக்காக, யாரோ தனியாக கொள்ளையடிக்கக்கூடிய வங்கிகளாக இருக்கக்கூடாது என்று அந்த அநீதியை எதிர்த்து வாழ்நாள் முழுவதும் போராடியது மட்டுமல்ல, குறிப்பாக பேங்க்ல கடன் கொடுக்குறோம். சாதாரண ஏழை எளிய மக்கள் யாராவது நீங்கள் கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணும். கொடுக்கலன்னா என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியும். ஆனால் பெரிய முதலாளிகள் வாங்கிய கடனை இன்றைக்கு வேண்டுமென்றே திருப்பி செலுத்தார். கடனை முடியலை, திருப்பி கொடுக்கல, புரிந்து கொள்ள முடியும். கடனை வாங்குற வசதி இருந்தும் வேண்டுமென்றே கொடுக்காத பெரிய பெரிய முதலாளிகள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க யார்? ரிசர்வ் பேங்க் கேட்டிங்கன்னா அது ரகசியம். அது சொன்னீங்கன்னா அவங்க பேர்லாம் கெட்டு போயிடும். ரகசியம் சொன்னார். ஆனால் ரொம்ப நமக்கு மகிழ்ச்சியான விஷயம், பெருமையான விஷயம், தோழர் தாரகேஸ்வர் சக்கரவர்த்தி அவர்கள் அது மக்களுக்கு சொல்வது தான் என்னுடைய கடமை என்று சொல்லி பட்டியல் போட்டு புத்தகமாக வெளியிட்ட முதல் தலைவர் தோழர் தாரகேஸ்வர் சக்கரவர்த்தி அவர்கள். கோயில் ஞாபகம் இருக்கு, அது கூட நான் போனேன் 2003. KR நாராயணன் இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருந்தார். இவ்வளோ பெரிய புஸ்தகம் போட்டோம். முன்னாடிலாம் டெலிஃபோன் டைரக்டரின்னு வரும், இப்போலாம் இல்லை, இவ்வளோ பெருசு வரும், 2 வால்யூம் வரும். அது மாதிரி இவ்வளோ பெரிய வால்யூம். அங்கே குடியரசு அவருடைய தலைவருடைய மாளிகைக்கு போனோம். அங்கே KR நாராயணனை பார்த்தோம். என்ன விஷயம்னு கேட்டார். இல்லை, இந்த புக்கு கொடுத்துருக்கணும், உங்கள்கிட்ட கொடுக்கணும். என்ன புக்குன்னு கேட்டார். இது பேங்க்கில் யார் யார் பெரிய முதலாளிகள் 1 கோடிக்கு மேலே கடனை வாங்கி ஏமாற்றிருக்கிறாங்களோ அவங்க பேரெலாம் இதில் போட்டிருக்கு, இல்லை என்கிட்ட கொடுக்காதேன்றார்.
என்னன்னு, நான் தான் இந்தியாவுடைய பிரசிடென்ட், நான் தான் ஹெட்டு. அப்போ சட்டத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடாது. ஆனால் சட்டம் என்ன சொல்லுது, யார் கடன் வாங்கியிருக்கிறோம் அது ரகசியமான விஷயம், அது வெளியில் சொல்லக்கூடாது. நீங்கள் அதை பகிரங்கமாக புத்தகம் போட்டு அந்த சட்டத்துக்கு விரோதமான புத்தகத்தை எங்கிட்டே கொடுக்குறியா அப்படின்னு கேட்டார். அப்போ தாரிகேஷ் சக்கரவர்த்தி சொன்னார், மக்களுக்கு எது சரியோ அதுதான் இந்தியாவுக்கு சரி அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை வாங்குங்க. இல்லை, நான் தமாஷைக்கு தான் சொன்னேன், நானும் உங்கள் கூட தான் இருக்கிறேன்னு அந்த புத்தகத்தை அவர் வாங்கிக்கிட்டாரு அப்படின்னு இப்போ ஞாபகம் வருது. ஆக இதெல்லாம் வெளியில் அநீதிக்கு எதிர்த்து போராடுவது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஆக அந்த தொடர்ந்து இன்றைக்கும் நாங்கள் போராடிக்கிட்டே இருக்கிறோம். பல இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது போன மாதம் 12ஆம் தேதி ஸ்ட்ரைக்கில் போனோம். நீங்கள் ஏதாவது உங்கள் வீட்டில் உங்கள் பேரண்ட்ஸ் போய் பேங்க்கில் போய் பணம் வாங்கிட்டு வரலாறு பேங்க்கை மூடி இருக்குன்னா திட்டுவீங்க. என்ன பேங்க் அடிக்கடி ஸ்ட்ரைக்கில் போகிறாங்க, இதே வேலையாக போச்சு உங்களுக்கு, ஏற்கனவே நிறைய சம்பளம் வாங்குகிறாங்க அப்படி. ஆனால் குறிப்பாக கடந்த ஒரு 35 ஆண்டுகளில் 55 ஸ்ட்ரைக்கில் போயிருக்கிறோம். 55 ஸ்ட்ரைக்கும் எங்கள் சம்பளத்துக்காக இல்லை. இந்த கவர்மெண்ட் பேங்க்கெல்லாம் கவர்மெண்ட் பேங்காக இருக்கணும், விவசாயத்துக்கு கடன் கொடுக்கணும், வேலை வாய்ப்பை அதிகமாகக்கூடிய தொழில்களுக்கு கடன் கொடுக்கணும், தொழில் வளர்ச்சி கொடுக்கணும், மக்கள் முன்னேறுவதற்காக மக்கள் பணத்தை இன்றைக்கு உபயோகிக்கணும் என்பதற்காக 55 ஸ்ட்ரைக்கில் போயிருக்கிறோம். அப்படின்னா இன்னும் வரக்கூடிய நாட்களில் கூட அந்த எந்த ஒரு கொள்கைக்காக தாரிகேஷ் சக்கரவர்த்தி அவர்கள் வாழ்நாள் முழுவதும் மக்கள் தொழிலாளி, வங்கி தொழிலாளி நல்லா இருக்கணும், ஆனால் வங்கித்துறை நாட்டு வளர்ச்சிக்காக, நாட்டு நன்மைக்காக, நாட்டு மக்களுக்காக இருக்கணும், அதுக்காக போராடணும் என்று போராடினாரோ அதே வழியில் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். அவர் நினைவாக, அது அவருடைய நூற்றாண்டு, 1926 பிறந்தார். இந்த ஜூன் மாதத்து நூற்றாண்டு. இந்த நூற்றாண்டில் அவருடைய நினைவாக இந்த யூனிவர்சிட்டியில் இன்றைக்கி இந்த லெக்சர் நம்ம வைத்திருப்பது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆக இது ஏதோ எங்களுடைய ஒரு கோரிக்கை என்பது மட்டுமல்ல, இது மக்களுக்காக, மக்கள் வங்கி மக்களுக்காக இருக்கணும்னு சொன்னால் அது மக்களுடைய இயக்கமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு கனவாக இருந்தது. அதுக்காக நம்ம எல்லாம் சேர்ந்து போராட வேண்டும். மாணவர்களும் பொருளாதாரத்தை புரிந்து கொள்ளும்போது வங்கியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதே மாதிரியாக போராடி வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறோம். அதுக்கு பிறகு நீங்கள்லாம் பேங்கில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புக்கும் அதிகமாக உருவாக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு, இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப பெருமையாக நான் எண்ணி மகிழ்ந்து அவங்களுக்கு நன்றியை சொல்லி, குறிப்பாக மேடம் அவங்க அவ்வளவு தொடர்ந்து படிக்கிட்டே இருக்கிறாங்க. மைக் அப்படின்னு கேட்டாங்க, நீங்கள் எந்த கம்பெனியில் வாங்கணும் என்னன்னு சொல்லுங்கள், நாளை காலையில் உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு மைக் வரும். அவ்வளோ. நன்றி, வணக்கம். Thank you, sir, for the truly insightful and enlightening address. As we come towards the conclusion of the session, it is time to express our gratitude to all those who have contributed to the success of today's program. With great respect, I now invite Sri Arunachalam sir to propose the formal vote of thanks. Interaction. நான் இந்த லெக்சரின் மூலம் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். சாதாரணமாக சார் பேசணும், அப்படியே இண்டிபெண்டன்ஸ் டேலேருந்து நம்ம எப்போ ஆரம்பித்தோமோ இண்டிபெண்டன்ஸ்லேருந்து இது வரைக்கும் அந்த பேங்கர்ஸ் நமக்காக என்ன செய்திருக்காங்க, எந்த அளவுக்கு அந்த பேங்க்ஸ் நம்மளோட ஒன்றி இருக்கிறது, இந்திய பொருளாதாரத்தோட இணைந்து இருக்கிறது, இணைந்து செயல்படுகிறது, அதோட முக்கியத்துவத்தை பற்றியும் மிக மிக சிறப்பாக உரையாற்றினார்கள். சார், உங்களுடைய ஸ்பீச் எங்கள் யங் சில்ட்ரன்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்க இந்தியன் எக்கானமியை படிக்கிறாங்க, ஆனால் அதோட வளர்ச்சியும் அதுக்கு பேங்க்கோட பங்காற்றுதலை பற்றி நீங்கள் அருமையாக சொன்னீங்க. அவங்க எல்லாருமே நல்ல விதமாக புரிந்து கொண்டு உங்களுக்கு ஏதாவது கருத்து பரிமாற்றம் இருந்தால் நீங்கள் தாராளமாக சார்கிட்ட கேள்வி கேட்கலாம். யூ ஆர் மோஸ்ட் வெல்கம், ப்ளீஸ்.